சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை ரைட் சைடு கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ஃபைல் லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். இந்த விண்டோவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், இந்த மாதிரி கெட்ச் லைசன்ஸ் இருக்கும். இதை வந்து F2 கொடுத்து இதை காப்பி பண்ணிக்கோங்க, ரீநேம் பண்ணி. அதாவது இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து பாருங்கள், இந்த அட்ரஸ் பாரில் CMD அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ஃபார்மெட் ஒன்று வரும், இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு -i கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், இதை எஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் வந்து அக்செப்ட் அப்படிங்கிற இந்த இதை டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துங்க. இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் யூஸிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கொடுக்குற சீரியல் நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துங்க. உங்கள் ஸ்டுடியோ நேம் அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். உங்கள் ஸ்டுடியோ நேமு, உங்களோட மொபைல் நம்பர் கம்பல்சரி கொடுத்துருங்க. உங்களோட சிட்டி, உங்களோட அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, உங்களோட இமெயில் அட்ரஸ், கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துட்டு வெரிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகே கொடுத்துருங்க.